அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மற்றும் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் அறிவிச்சுட்டு வர்றாங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ், இது பற்றின A to Z தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் காமனாக கேட்ட ஒரு டவுட் என்னென்னு பார்த்திங்கன்னா, JEE இந்த எக்ஸாம் பற்றி நிறைய மாணவர்கள் மற்றும் நிறைய பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சில தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா கடந்த சில வருஷங்களாகவே நம்ம இந்த JEEங்கிற எக்ஸாம் பற்றி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இப்போ புதுசாக எழுத போகிற மாணவர்களுக்கும் சரி, இனி வருங்காலத்தில் எழுதக்கூடிய JEE எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சரி நான் கொடுக்கக்கூடிய தகவல்ங்கிறது உபயோகமாக இருக்கும். இதில் சில கசப்பான உண்மைகளும் இருக்குது. அதையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், JEE அப்படிங்கிற ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆகிருச்சு. JEEங்கிற எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. இப்போ ஜனவரி மாதம் ஒரு எக்ஸாம் நடக்கும், ஏப்ரல் மாதம் ஒரு எக்ஸாம் நடக்கும். இப்போ ஜனவரி மந்த்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனவரி மந்த்துக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ நவம்பர் 22ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கசப்பான உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் JEEன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதுனா ஒரு 4 வகையான கல்லூரிகளில் மட்டும்தான் சேர முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா IIT, NIT, IIIT, GFTIன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா CFTIன்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான கல்லூரிகள் மொத்தம் 121 கல்லூரிகள் இருக்குது. 121 கல்லூரிகளுக்கும் சேர்த்து 60,000 சீட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த 60,000 சீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த JEEங்கிற எக்ஸாம் நடக்க போகுது. ஆனால் இந்த 60,000 சீட்டுக்கு எத்தனை பேர் கடந்த வருஷம் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் எழுதுனாங்க. இந்த 15 லட்சம் பேர் எழுதி இதில் JEE மெயினில் முதல்ல வந்த 2.5 லட்சம் ரேங்க் வந்த மாணவர்கள் மட்டும்தான் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ்டு எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் IITயில் சேர முடியும். ஸோ IITயில் கிட்டத்தட்ட ஒரு 23 IITs இருக்குது. நம்மளுக்கு மொத்தம் IITயில் அஃபிஷியலாக எவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17,760 சீட்டு மட்டும்தான் இருக்குங்க. சரிங்களா? அப்போ 2.5 லட்சம் பேர் எழுதினாலுமே அங்கே எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17,760 பேத்துக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் சீட்டு கிடைக்காதவங்க திருப்பியும் JEE மெயின் ஸ்கோரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி NIT, IIIT, GFTயில் சேர முடியும். ஸோ NIT ஒரு 32 NIT இருக்குது. அதில் எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 24,300 சீட்டு. அதுமாரி IIIT ஒரு 26 IIITs இருக்குது. அதில் ஒரு 8,500 சீட் இருக்குதுங்க. GFTI மொத்தம் 40 GFTI இருக்குது. 9,402 சீட். மொத்தம் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 60,000 சீட், 59,937 சீட்டு தான் இருக்குதுங்க. ஸோ இந்த சீட்டுக்கு தான் எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் போட்டி போட போகிறாங்க. போன வருஷம் தகவல். இந்த வருஷம் அப்போ இன்னும் கூடுதலாக 1 லட்சம் பேரோ இல்லை 2 லட்சம் பேரோ எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 15லேருந்து 17 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய தேர்வு. சரிங்களா? ஸோ அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பெரும்பாலும் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் யாரும் GFTIயில் சேர்றது இல்லை. IIIT கிடைச்சாலும் வேண்டாங்கிறாங்க. என்னென்னா சேர்ந்தால் NIT மட்டும்தான் சேருவேன். அதுவும் NITலேயுமே திருச்சி NIT இல்லைன்னா நம்மளுக்கு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய NITs கிடைச்சா மட்டும்தான் சேருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த சில வருஷங்களாகவே நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இதுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்போ இந்த மொத்தம் 60,000 சீட்டில் IIIT, GFTI விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸே எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 40,000 சீட்ஸ் தான் நம்மளுக்கு வரவே போகுதுங்க. 40,000 இல்லை 35,000 சீட். இதுக்கு தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. அப்போ இதோட போட்டி எவ்வளோ கடுமையாக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. முதல் விஷயம். ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நான் இப்போ JEE மட்டும்தான் சார் என்னோடய ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா JEEங்கிறது ஒரு ஆப்ஷனாக மட்டுமே வைங்க. அதை மட்டுமே மெயின் லைஃபாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அதில் எவ்வளோ % ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும், சீட்டு கிடைக்காதுங்கிறது பின்னாடி நான் அடுத்தடுத்து சொல்கிறேங்க.
ஸோ இப்போ மொத்தம் நீங்கள் எத்தனை இடத்துக்கு போட்டி போட போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு என்ஐடிக்கு சேர்த்து மொத்தமே ஒரு 35,000 சீட்டுக்கு தான் போட்டி போட போகிறீங்க. அதில் ஐஐடிக்கு நீங்கள் போகணும்னா JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத போங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் வந்து இந்த JEE எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப என்ன ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்கிட்ட பேசின வரைக்கும், நான் பேசின பேரண்ட்ஸ், நான் ஸ்கூலில் போய் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த JEE எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனே நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸுமே சொல்கிறாங்க, ஓப்பனாகவே சொல்கிறாங்க, சார் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம், இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வெறும் 60,000 சீட்டுக்கு எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன் தேவைங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இந்த JEE எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா சீட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக சீட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு 6ஆம் வகுப்புலேருந்தே இதுக்கான ப்ரிப்பரேஷன் போகுது. சில பள்ளிகளில் 8ஆம் வகுப்புலேருந்தே ப்ரிப்பரேஷன் போகுது. அதிகபட்சம் நான் இன்னுமே ஓப்பனாக சஜஷனாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடிய 11ஆம் வகுப்போட முதல் நாள்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே சீட்டு கிடைக்கிறது கஷ்டங்க. ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 12th வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையை சொல்ல போனோம்னா நிறைய பேர் வெறும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமேல், இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே JEE எக்ஸாம் நம்மளும் எழுதுவோம், நம்மளும் எழுதி பார்ப்போம், எக்ஸ்பெரிமெண்டலாக பார்ப்போம், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த வகையிலையும் உபயோகம் ஆகாது. இதை நான் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதாவோ இல்லை நெகட்டிவாக பேசுகிறதாவோ நினைக்காதீங்க. ஏன்னா இது கடந்த சில வருஷங்களாகவே நாங்கள் இந்த ப்ராசஸில் இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய நிறைய உண்மைகள் தெரியும். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் டீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ +2 படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் JEE எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் அதாவது ஒரு 11ஆம் குறைஞ்சபட்சம் 11ஆம் வகுப்போட முதல் நாளிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் JEE எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்கிறது கிடைக்கும் கல்லூரிகளில். இல்லை நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னா அது வந்து எந்த வகையிலையும் உபயோகம் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த JEE எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமேல் தான் நிறைய கிராஷ் கோர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கு. நான் வந்து உங்களை 50 நாளில் பாஸ் பண்ண வைக்கிறேன், 100 நாளில் பாஸ் பண்ண வைக்கிறேன், 150 நாளில் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எந்த மேஜிக்கும் பண்ணிட முடியாது. வெறும் 100 நாளில் ஒருத்தர் JEE எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். வெறும் 50 நாள், வெறும் 60 நாள், 75 நாளில் JEE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சு உங்களை கிளியர் பண்ண வைக்க முடியும்னா அதை விட பெரிய மேஜிக்லாம் எதுவும் கிடையாதுங்க. சீரியஸாக அப்படி வந்து போய் எங்கேயுமே சிக்க வேண்டாம். நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு 11th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் JEE எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், சார் JEE எக்ஸாமுக்காக அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன், இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் NCERTன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசோட CBSE பள்ளிகளுக்கான அந்த புக்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய அந்த கமிட்டியோட புக்ஸை மட்டும் படித்தாலே போதும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா புக்கும் படிக்க தேவையில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டேட் போர்டு மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் போர்டு புக்கையும் படிச்சுட்டு கூடுதலாக நீங்கள் NCERT புக்ஸும் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து அந்த கைடு வாங்கி படிக்கிறேன், இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறேன், எதுவுமே தேவையே கிடையாது. NCERT புக்கை மட்டும் நீங்கள் நல்லா படிங்க போதும். மூணாவது விஷயம், நம்ம பெரும்பாலும் தமிழ்நாடு மாணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, கடந்த சில வருஷங்களாகவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, JEE எக்ஸாமுக்கு விழுந்து படிப்பாங்க, ரொம்ப ரிகரஸாக படிப்பாங்க, படித்து 95%, 96%லாம் எடுத்துருவாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் ஒரு செக் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் IIT, NIT, IIITஸில் சேர முடியும். சில GFTIயில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60%, சில கல்லூரிகள் மட்டும் தான், எல்லா கல்லூரிகளும் கிடையாது, சில கல்லூரிகள் மட்டும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 60% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் போதுங்கிறாங்க. பட் IITs, NITs மற்றும் IIITஸில் குறைஞ்சபட்சம் 75% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் JEE மெயின் எக்ஸாமில் ஒரு 95% வரைக்கெல்லாம் வாங்கிடுவாங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 75% வாங்காமல் விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சீட் எடுக்க முடியாமல் திருப்பி நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் போய் சேர்க்குறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் JEE எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி,
உங்களுடைய போர்டு எக்ஸாமில் மார்க் வாங்கலை, இல்லை 75% மதிப்பெண்கள் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதில் நீங்கள் என்ன நீங்கள் 97% எடுத்திருந்தாலுமே நம்மளால் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் என்னோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இதை வந்து JEE எக்ஸாம்ங்கிறத ஒரு மெயின் லைஃப் மோட்டிவாக மட்டும் யாருமே எடுத்துக்க வேண்டாம். இதை ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயமாக வைங்க. போர்டு எக்ஸாமில் மார்க்கையும் வாங்கிட்டு JEE எக்ஸாம்லையும் மார்க் வாங்கி சீட்டு கிடச்சதுன்னா சந்தோஷங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ JEE எக்ஸாமுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் மட்டுமே இப்போ பண்ணி பழகியாச்சு. இப்போ யாரையாச்சும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத சொன்னால் அவங்களுக்கு எழுத வரமாட்டேங்குது, இல்லை எழுதுறதுக்கான ப்ராக்டிசஸ் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து 12th போர்டு எக்ஸாமில் மார்க்கு போயிடுது. ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயம். ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு போர்டு எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய இன்புட்டை வச்சே நீங்கள் JEE எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதே நம்ம படித்தா NIT திருச்சியில் தான் படிப்பேன், IIT மெட்ராஸ், IIT மெட்ராஸ் இல்லை IIT காஞ்சிபுரம் தான் படிப்பேன், ஈஸியாக சீட்டு கிடச்சிரும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஈஸியாலாம் சீட்டு கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா நிறைய போட்டிகள் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் JEEங்கிற இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்கனாலே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் இந்த 4 வகையான 121 கல்லூரிகளில் எந்த கல்லூரியில் எந்த சீட்டு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் JEE எக்ஸாம் எழுதுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் கவுன்சிலிங், கடந்த சில வருஷங்களாகவே கவுன்சிலிங்கில் பேரண்ட்ஸ் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சரி நான் NIT திருச்சி கிடச்சா எடுப்பேன், அப்படி இல்லைன்னா நார்மலாக நான் வேறு ஒரு காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணிக்கிடுவேன், நான் IIT மெட்ராஸ் கிடச்சா எடுப்பேன், இல்லை IIT காஞ்சிபுரம் கிடச்சா எடுப்பேன், இதை தாண்டி நான் வேறு எங்கேயும் சேர மாட்டேன் சார் அப்படின்னு மனசில் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு JEE எக்ஸாம் எழுதாதீங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் மற்றும் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தா, IT படித்தா, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைன்னா வாழ்க்கையை வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த IITs அண்ட் NITஸில் அவங்களோட முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் சொல்லித்தரது. கோர் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த IITs எடுத்தாலும் சரி, எந்த NITs எடுத்தாலும் சரி, மெட்டாலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும், நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய கல்லூரிகளில் மைனிங் இன்ஜினியரிங் இருக்கும். இதுதான் முக்கியமான கோர்சஸ் IITs அண்ட் NITஸில். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம், அங்கே ஜோசா கவுன்சிலிங்லேயும் போயிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் சாய்ஸ் ஆர்டர்ஸ் போடுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை விட்டுட்டு வராங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே அவங்களுக்கு சீட்டு கிடைக்க பாசிபிலிட்டி இருந்து, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன், நான் IEEE படிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னு போன வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தப்புகள்லாம் பண்ணினாங்க. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் அதை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு என்ன பிரான்ச்சஸ், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கல்லூரியில் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் JEE எக்ஸாம் எழுதுங்க. இல்லைன்னா எழுத வேண்டாம், ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க. ஏன்னா இவ்வளோ தான் சீட்ஸ், எக்ஸாக்டாக சீட்டை சொல்லிட்டேன், கல்லூரியை சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டேன், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன். இன்னொரு கடைசியாக 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது, ஓகே சார் நான் வந்து எவ்வளவு மார்க், அதாவது பர்சன்டைல், இங்கே வந்து JEE ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பர்சன்டைல் தான் சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டைல் வாங்கினா சீட்டு கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. சில பேர் கேட்டது, கடந்த வருஷம்லாம் JEE எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, சார் என் பையன் 50% வாங்கியிருக்கான், 60% வாங்கியிருக்கான், எங்களுக்கு ஏதாவது NITஸில் சீட்டு கிடைக்குமா, IIITஸில் சீட்டு கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய பேரண்ட்ஸ் போன வருஷம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ JEE எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா, கம்யூனிட்டி கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப்ங்கிறது வரும். நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி, EWS கேட்டகரி, OBC NCL கேட்டகரியாக இருந்தால் குறைஞ்சபட்சம் நான் வந்து 2 மார்க் சேர்த்தியே சொல்கிறேன், 95% வாங்கினா மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். 95%. அது ஆக்சுவலாக இன்னுமே சொல்லப்போனால் இன்னும் +2 ஆட் பண்ணணும், ரொம்ப பயமுறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் 2 மார்க் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். 95% வாங்கினா மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் 83 வாங்கிட்டேன் சார், 84% வாங்கிட்டேன். 90% வாங்கினவங்களுக்கு போன வருஷம் NITயில் சீட் இல்லைங்க.
சரிங்களா. நான் என்ஐடி திருச்சியை மட்டும் சொல்லவில்லை, என்ஐடிஸ் எந்த என்ஐடிஸ்லையுமே சீட்டு கிடைக்கல. ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிலாம் இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 95% வாங்கி ஆகணும். அதே சமயத்தில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஒரு 85% நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அது நீங்கள் நினச்ச கல்லூரியிலலாம் சீட்டெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட A to Z ப்ராசஸ் கடந்த சில வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த உண்மையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னா நிறைய பள்ளியில் போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பள்ளி முதல்வர்கள் பார்க்குறோம், பிரின்சிபல்ஸ் பார்க்குறோம், டீச்சர்ஸ் பார்க்குறோம். அவங்க காமனாக சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் வந்து எல்கேஜிலேருந்து ஒரு பையனை வந்து கஷ்டப்பட்டு அவனுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்து எல்லாமே கொண்டு வர்றோம். ஆனால் அந்த 10th எக்ஸாம் முடித்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த JEEங்கிற இந்த ஒரு எக்ஸாமுக்காகவே நிறைய பேர் ஸ்கூல் மாறுறாங்க. சில கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. சில கோச்சிங் சென்டர்ஸாக இருந்து ஸ்கூல்ஸாக மாறின சில பள்ளிகளில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு அவங்க அந்த பசங்க இந்த IITs NITs போனால் பரவாயில்ல, ஆனால் அந்த வெறும் பேருக்காக மட்டும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு IITs NITஸில் போய் சீட்டு கிடைக்காம திருப்பி நார்மலாக தான் படிக்கிறாங்க. ஒரு பையன் அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அவனுக்கு என்ன சப்ஜெக்ட் வருங்கிறத அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்த டீச்சர்ஸ்க்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஸ்கூல்ஸ்க்கும் தான் தெரியும். திடீர்னு ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டும் ஒரு பையனை தூக்கிட்டு போய் இன்னொரு ஸ்கூலில் போட்டு ட்ரெயின் பண்ணி IITs NITஸில் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதாவது உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான பள்ளிகளில் கொண்டு போங்க. அதில் வந்து அதாவது உங்களுக்கு போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைங்க. சரிங்களா. அதில் சீட்டு கிடச்சா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. எப்பயுமே JEE எக்ஸாம்ஸை மட்டுமே ஒரே ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சு லைஃப்பை டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும். ஃபைனல் திங் 50 நாள் கோர்ஸ் 60 நாள் கோர்ஸ்லாம் வந்து போய் சீட்டு அதாவது படித்து JEE எக்ஸாம் கிளியர் பண்ணி சீட்டு எடுத்துட முடியாது. அப்படி வந்து 50 நாள் 60 நாளில் படித்து உங்களால் வந்து JEEல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து நேச்சுரல் டேலண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் உங்களுக்கு உண்மையாலுமே தெரிஞ்சிருக்காது. அது இந்த டைமில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கும். இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு JEE எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட சில கசப்பான உண்மைகள். இதை வந்து நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் IITs NITs போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரல. இதை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல வரல, நெகட்டிவாக சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச சில உண்மையான விஷயங்கள் கடந்த சில வருஷங்களாக ஜோசா கவுன்சிலிங்கில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 8th இல்லை 9th ஆரம்பித்தா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இதை நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு 12th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்காதுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட உண்மையான தகவல்கள், நிறைய கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், நிறைய விதமான படிப்புகள் இருக்குது. நம்ம இன்ஜினியரிங் மட்டுமே படிப்புலாம் கிடையாதுங்க. இன்ஜினியரிங் இல்லாமல் நூற்றுக்கணக்கான படிப்பு இருக்குது. நூற்றுக்கணக்கான படிப்பில் ஒரு படிப்பு தான் இன்ஜினியரிங். நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்படி கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான படிப்புகள் இருக்குது. அதில் ஒரு படிப்பு தான் இன்ஜினியரிங். சரிங்களா. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு 12th படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் இனி ஃப்யூச்சரில் JEEங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.